மெயினான ஏரியா தான். நான் எங்கேயும் காட்டுக்குள்ளெல்லாம் போகல. பார்க்கலாம். எனக்கு இந்த ரூட்டு தெரியாது. மேப் லொக்கேஷன் வச்சு தான் நானே போகிறேன். மேப்பு நம்பலாமா? மேப்பு நம்ப முடியாது. இந்த ரோடு இருக்கிற மாதிரியே இல்லை. ஒரு தடவை மேப்பை நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ரோடே இல்லை. ரோட்டில் ஏதோ வேலை நடக்குது. கூகுள் மேப் சூப்பர். இந்த இவரும் இந்த டீபோர்டு வெஹிக்கிளுமே மேப்பு நம்பி நேராக வந்துட்டாங்க. இதில் யூட்டர்ன் பண்ணியிருங்கப்பான்னாங்க. யூட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் எந்த ரூட்லேருந்து வந்தோமோ அதில் கரெக்டாக நிற்கிறாங்க. இல்லை என்ன சொன்னார்னா, ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா இருந்தால் போங்க, கையில் 10,000 இருந்தால் 10,000 இருந்தால் போங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும் பின்னாடி. எனக்கு பின்னாடி வரவங்க வந்து அதை சுதாரித்து இந்த கார் நிற்க போகுது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். கிட்ட போய் பிரேக் பண்ணிக்கலாம். நம்மளும் சடனாக பிரேக் பண்ணோன்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு முன்னாடி நடக்கிற சிச்சுவேஷன் தெரியாது. தான் வந்த ரூட்டு அடையார் ரூட்டு. மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் காலத்தின்னு ஒரு ஷாப்பு அந்த கார்னர்லேயே இருக்குது, ரைட் சைடில். அங்கே ரோஸ் மில்க்கு ஃபேமஸ். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வந்தோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படி கோயில் போயிட்டு ரிட்டர்ன் ஆக போகிறோம் வீட்டுக்கு. திரும்பணும். Toward Ponnambala Vadiyar Street, then turn left onto Ponnambala Vadiyar Street. Vehicles வருதான்னு Turn பார்த்துக்கலாம். right onto East Mada Street, then turn right after Sri Krishna Foods. Turn right after Sri Krishna Foods onto South Mada Street. செகண்ட் கியரில் 70% கிளச்சில் பிரேக்கோட கண்ட்ரோலில் அப்படி போய்கிட்டு இருக்கேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டலாம். ஏன்னா ரைட்லேயும் ரோடு போகுது, லெஃப்ட்லேயும் ரோடு போகுது. இந்த கடை இருக்குது, ரோஸ் மில்க். காலத்தி கடை. ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? ஒரு மாதம் படுங்க, நான் அப்படியே வாங்கிட்டு பக்கத்துலேயே தான் இருக்கா? பின்னாடி தான் இருக்குது. நம்ம திரும்பணும்ல. ஆமாம் ஆமாம். ஓரமாக இல்லைங்க. ஓகே, கரெக்டாக நம்ம கோயிலேருந்து வெளியில் வந்து ரைட்டு கட் பண்ணால் லெஃப்ட் சைடில் ஏதோ ஷாப் இருக்கான். ஷாப் தான் நினைக்கிறேன். காலத்தி கடை. இந்த மாதிரி ரோடு அடைச்சி நிற்க முடியாது, அதனால் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். கிடையாதாம்மா ஜிபே? மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் காலத்தின்னு ஒரு ஷாப்பு அந்த கார்னர்லேயே இருக்குது, ரைட் சைடில். அங்கே ரோஸ் மில்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப் சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம். 2 பாட்டில் வாங்கினோம். ஒன்று வந்து 20 rupees.
Cheers. பம்பர் கே ஜம்பர். அது நல்ல திக்காக டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3 சிப்பு வர என்னால் பேச முடியல. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. குவான்டிட்டி கம்மி தான், சின்ன பாட்டிலில் தான் இருக்குது. ஓகே, திக்காக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், கிளம்பலாம். ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். ரைட் சைடில் யாரும் வராங்களான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணிடலாம். சண்டேனால கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது. Today is not a Sunday, today is a Monday. ஸோ சாரி, மண்டேவை தான் சண்டேன்னு சொல்லிட்டேன். மண்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது கோயிலில். நல்ல தரிசனம். இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. Turn left onto Ramakrishna Mutt Road. மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்தோம், டோக்கன் சிஸ்டம் மாதிரி கொடுத்தாங்க. இந்த சங்கீதாவில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இது ஒரிஜினல் சங்கீதாவான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நார்மல் டிஃபன் சென்டர்லேயே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. சங்கீதாவோட அத்தன்டிக் டேஸ்ட் இதில் எனக்கு தெரியலை. இந்த கடையில் எனக்கு எப்படிமா இருந்துச்சு? Same feeling. பிரேக்கு செகண்ட் கியர்னால அப்படியே ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அந்த ஸ்பீடு பிரேக்கர், அதனால் ஸ்மூத்தாக ஏறி இறங்கிரும். செகண்ட் கியர் தான் அப்படியே ஸ்மூத்தாக ஏறும் பாருங்கள், ஏறி இறங்கிரும். கிளச்சே பிடிக்க தேவையில்லை. இதில் கிராசிங் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும். ரைட்லேருந்து தான் மெயினாக வருவாங்க, ஏன்னா அந்த பக்கம் ஒன் வே கூட இருக்கும். எனக்கு இந்த ரூட்டு தெரியாது, மேப் லொக்கேஷன் வச்சு தான் நானே போகிறேன். மேப்பு நம்பலாமா? மேப்பு நம்ப முடியாது, இந்த ரோடு இருக்கிற மாதிரியே இல்லை. ஒரு தடவை மேப்பை நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ரோடே இல்லை, ரோட்டில் ஏதோ வேலை நடக்குது. கூகுள் மேப் சூப்பர். வண்டியை கிரேஸ்குள்ள இந்த இவரும் இந்த டீபோர்டு வைக்கலுமே மேப்பு நம்பி நேராக வந்துட்டாங்க. என்ன ஒர்க்கு நடக்குது? இல்லை, லெஃப்ட்டு போய் ரைட்டு போகலாமா? எதுவும் ரோடு வருமா? ட்ரை பண்ணவா? இந்த ஜங்ஷனில் மட்டும்தான் ஒர்க்கு நடக்குதா, இல்லைன்னா
எப்படின்னு தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். கூகுள் மேப் நம்மளை வச்சு செய்யுது. மெயினான ஏரியா தான், நான் எங்கேயும் காட்டுக்குள்ளெல்லாம் போகல. பார்க்கலாம். செகண்ட் கியர் போட்டுறேன். Turn right onto First Trust Link Street. கூகுள் மாதாஜி வேறு ரூட்டு சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த லெஃப்ட் போகுது, ரைட்டு வருது. ஒருவேளை இந்த ரைட்டு வந்து அந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆயிருமா? In 200 meters, turn left onto South Canal Bank Road. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா வெளியில் யாருக்கிட்டையும் கேட்டு கூட போயிடலாம். வெறும் மேப்பை மட்டும் நம்பி போயிட முடியாது. இது நான் சிட்டிக்குள்ளே போகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. தெரியாத ஊர் அவுட்டரில் போகிறீங்கன்னா கொஞ்சம் Left onto South Canal Bank Road. வெளியில் கூட விசாரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் மேப்பில் லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், சரியான ரூட்டு காட்டும். நம்பிக்கை தான். ஓகே, லெஃப்ட் வந்தாச்சு, சுற்றுது. Continue on South Canal Bank Road for 800 meters. சரி போவோம். சுற்றி தான் போகுது, இப்படி போய் அப்படி சுற்றி வருது. கிராசிங், பிரேக் கண்ட்ரோல் வேணும். ஆமாம், லாஸ்ட் டைம் நீ சொல்லலாமா, லாஸ்ட் டைம் நம்ம இந்த மேப்பை நம்பி தான் தப்பாக போய் ஒன்வேல போய் டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டினோம்ல. சொல்லுமா, கவனிக்கல சரியா. இப்போ தான் மைண்டில் ப்ராசஸ் ஆகுது. நீ தான் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கூகுள் மேப்பை நம்பி அந்த ரூட்டில் போனோம். போகும்போதே ஆப்போசிட்டில் ஆட்டோக்காரங்களாம் இது ஒன்வேப்பா, அந்த பக்கம் போலீஸ் நிற்பாங்க அப்படின்னாங்க. இதிலே யூட்டர்ன் பண்ணியிருங்கப்பான்னாங்க. யூட்டர்ன் பண்ணிவிட்டு போகிறோம். நாங்கள் எந்த ரூட்லேருந்து வந்தோமோ அதில் கரெக்டாக நிற்கிறாங்க. $10,000 10,000 இருந்தால் போங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் போங்க, $10,000 இருக்குன்னா நேராக போயிருங்க. Sharp right onto Dr. DGS Dinakaran Salai, Railways Road. என்ன அப்பார்ட்மெண்ட்டு? அப்பாசாமி. அப்பாசாமி. பேர் என்னன்னா ஏதோ பறவை மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓ, அது பீச் ரோடு. அது ஸ்ட்ரைட்டாக போனால் பட்டினப்பாக்கம் பீச். ஓ, அந்த நம்ம ரெகுலராக வர ஸ்பாட்டு தானே. இதில் ரைட்டு தானே போவோம். ஓகே, ரைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்த்தாங்கன்னா. சிக்னலே முடியல, அதுக்குள்ளே உள்ள வராங்க. Continue on Railways Road for 1.5 kilometers. தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாஸ் லைட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி டக்குன்னு உள்ளே கிராஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் பேனிக் ஆகாமல் ஸ்லோ கூட பண்ணிடலாம், அவங்கள போக விட்டுடலாம். பின்னாடி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வரல அப்படின்னா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஸ்பீடாக வெஹிக்கிள் வருதுன்னா நம்ம போகிறது தான் நல்லது. பாஸ் லைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும்.
ஃபோர்த்துலேருந்து தேர்ட் வந்துடுறேன். ஸ்மால் ஸ்பீட் பிரேக்கர். ஸோ பிரேக் கண்ட்ரோலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடலாம். அவ்வளோதான். தேர்ட்லேயே தான், தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். புதுசாக ஓப்பன் பண்ண பூங்கா இது, தொல்காப்பியர் பூங்கா. In 300 meters, continue straight onto Durgabai Deshmukh Road. ஃப்ரெண்டில் கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த காருக்கு முன்னாடி அந்த லாங் டிஸ்டன்ஸ்லேயே விசிபிள் பண்ணி பழகிக்கணும். இந்த கேப்பில் தெரிஞ்சுது அவங்க கிராஸ் பண்ணுறது. சடனாக இந்த காருமே பிரேக் பண்ணாங்க, நம்மளும் அதுக்கேற்றாப்புல ஸ்மூத்தாக ஸ்லோ பண்ணிக்கணும். நான் அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக பிரேக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும் பின்னாடி. எனக்கு பின்னாடி வரவங்க வந்து அதை சுதாரித்து இந்த கார் நிற்க போகுது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். கிட்ட போய் பிரேக் பண்ணிக்கலாம், நம்மளும் சடனாக பிரேக் பண்ணோன்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு முன்னாடி நடக்கிற சிச்சுவேஷன் தெரியாது. Durgabai Deshmukh Road for 1 kilometer. வேகமாக வந்து இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட்டில் நல்ல டிராஃபிக் இருக்குது. In 300 meters, keep right to take the flyover. ஃபோர்த்து சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் டிராஃபிக் இருக்கிறதுனால சேம் டிஸ்டன்ஸ்லேயே சேம் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ஃப்ளைஓவர் ஏறலாம்ல. ஸ்லோ பண்ணுறேன், ஃபுல் கிளச்சு, செகண்ட் கியர் Keep right to மாற்றிடுறேன். take the flyover. லாஸ்ட் டைம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் தான் வந்தோம்மா சாட்டர்டே. இதில் கரெக்டாக ஒரு பென்ஸ் கார் வந்து இந்த நடுவில் இந்த என்ன சொல்கிறது, இந்த கோன் இருக்குல்ல, இதில் ஏற்றிட்டே போனாங்கல்ல ஸ்பீடாக. சாட்டர்டே ஃபன் டே. அது இங்கே தானே? ட்ரிங்க் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்மளும் அந்த கார் போகுதுன்னு பின்னாடியே வர பார்த்தோம். என்னடா காருக்கு பின்னாடிலேருந்து திடீர்னு கோன் வெளியில் வருதுன்னு பார்த்தா, அடிக்கடி டிராவல் பண்ணுவோம் பிரிட்ஜில், அதனால தெரியும் ஆப்போசிட். ஆமாம், அவர் ரைட்டில் சென்டராக மிடில் போனோடனே அவர் ஏதோ ட்ரிங்க்ஸான்னு தெரியல, ட்ரிங்க்ஸாக தான் இருக்கும் சாட்டர்டே. திடீர்னு பின்னாலேருந்து கோன் வழியே வரும், நாங்கள் சுதாரித்து டக்குன்னு லெஃப்ட் வந்துட்டோம்.
ஸ்ட்ரெயிட்டாக தான் காட்டுது. டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வந்த ரூட்டு என்ன அடையார் ரூட்டு. In 200 meters, join with Sardar Patel Road. லெஃப்ட்லேருந்து வண்டி வரும், பார்த்து கவனமாக வாங்க. Continue on Sardar Patel Road for 4 kilometers. பிரேக்கோட கண்ட்ரோலில் ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல் கிளச். செகண்ட் கியர் வந்துடுறேன். புதுசாக ஆட்டோ ஷோரூமுக்கு போதா? ஆமாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு சைடு மிரரில் எதுவும் வண்டி வரலன்னா லெஃப்ட் லேனுக்கு போயிடலாம். ரைட் லேனில் வந்து யூட்டர்ன் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. இங்கே தான் டிராஃபிக் கம்மின்னு காட்டுச்சு. இப்போ இங்கே தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. அகைன் எல்லோ ரெட் ஆக போகுது.